இப்படி அனந்த கல்யாண குணங்கள் பொருந்தினவரும் வீண் போகாத பராக்கிரமம் உள்ளவரென்றும் யுவராஜாவிற்குரிய லட்சணங்கள் உள்ளவரென்றும் அவருடைய பிதாவான தசரதர் நன்றாய் அறிந்து பிரஜைகளின் பிரார்த்தனைக்கு இணங்கி தன் மூத்த குமாரன ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய நினைத்தார். அவருடைய பத்னிகளில் ஒருத்தியான கைகேயி முன்பு அவர் அசுரர்களுடன் யுத்தம் செய்யும் போது அவருக்கு பரோபகாரத்தை செய்து அதற்கு பதிலாக அவரிடத்தில் இருந்து 2 வரங்களை பெற்றிருந்தாள். ராமனுடைய அபிஷேகத்திற்கு நடக்கும் ஏற்பாடுகளை பார்த்து பொறாமை கொண்டு ராகவனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் தன் புத்திரனான பரதனையே யுவராஜாவாக நியமிக்க வேண்டும் என்றும் தசரதரை கேட்டுக்கொண்டாள். உயிரை கொடுத்தாவது தாங்கள் செய்த பிரதிஜையை நிறைவேற்றுவதே பரம தர்மம் என்று அனுஷ்டித்து வந்த சிபி முதலிய இக்ஷ்வாகு வம்சத்து அரசர்களின் சந்ததியாகையால் தசரதர் குலதர்மம் என்ற பாசத்தால் கட்டப்பட்டு தன் அருமை குழந்தையான ராமனை வனத்திற்கு அனுப்பினார். சகல சத்துருக்களையும் தன் சங்கல்பத்தாலேயே சம்ஹரிக்கக்கூடிய சக்தி ராமனுக்கு உண்டு. ஆனாலும் தன் தகப்பன் கைகேயினிடத்தில் செய்த பிரதிஜையையும் தான் அவளிடத்தில் செய்த பிரதிஜையையும் காப்பாற்றுவதற்கும் தன் தாயான அவளுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வதற்கும் பிதாவின் உத்தரவுப்படி வனத்திற்கு சென்றார். சுமித்திரையின் புத்திரனான லக்ஷ்மணன் ராமனுக்கு உயிருக்கு உயிரானவர். அவரிடத்தில் அளவற்ற பிரியத்தையும் பக்தியையும் வைத்தவராகையால் அவரை வருந்தி பிரார்த்தித்து அவருடனேயே சென்றார். அப்போது சுமித்திரை, குழந்தாய், இனி ராமனே உனக்கு பிதா, சீதையே உனக்கு மாதா, வனமே அயோத்தியை. க்ஷேமமாய் ராமனுடன் சென்று அவருக்கு சகல கைங்கரியங்களையும் செய் என்றாள். ராமனுக்கு பிரிய பாரியையான சீதையையும் அவரை நிர்பந்தம் செய்து சந்திரனை ரோஹிணி தேவி அனுசரிப்பது போல் அவருடன் வனத்திற்கு சென்றாள். பகவானுடைய இச்சைப்படி அவருடைய மாயையே ஜனக வம்சத்தில் சீதையாய் அவதாரம் எடுத்தது. அவள் ஸ்திரீகளுக்குரிய சகல உத்தம லட்சணங்களும் பொருந்தினவள், ராமனுக்கு தகுந்த பத்னி. இப்படி லக்ஷ்மணனும் சீதையும் ராமனும் அயோத்தியை விட்டு வனத்திற்கு போகும்போது நகரத்து ஜனங்கள் எல்லாரும் வெகு தூரம் கூட வந்தார்கள். தசரதரும் புத்திர வாத்சல்யத்தால் அவரை விட்டு பிரிய மனமில்லாமல் கொஞ்ச தூரம் வந்தார். ராமன் கங்கை கரையிலுள்ள சிருங்கிபேரபுரத்தில் தனக்கு தோழனான குகனை கண்டு சுமந்திரன் என்கிற சாரதியை அங்கே நிறுத்திவிட்டு குகனை அழைத்து கொண்டு கால்நடையாகவே அநேக வனங்களையும் நதிகளையும் தாண்டி பரத்வாஜருடைய ஆசிரமத்திற்கு வந்தார். அவருடைய உத்தரவால் சித்திரகூட பர்வதத்தில் அழகான ஒரு பர்ணசாலையை கட்டிக்கொண்டு அங்கே தேவர்களைப் போலவும் கந்தர்வர்களைப் போலவும் ராம லட்சுமணர்களும் சீதையும் வசித்துக் கொண்டிருந்தார்கள். ராமன் சித்திரகூடத்திற்கு போன பிறகு தசரதர் அவரை விட்டு பிரிந்த சோகத்தால் அவரை பற்றியே பிரலாபித்துக் கொண்டு பரலோகம் அடைந்தார். பிறகு வசிஷ்டர் முதலிய மகரிஷிகள் பரதரை ராஜ்யாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும் என்று பலவிதமாக பிரார்த்தித்தார்கள். அவர் அந்த ராஜ்யத்தை பிறருடைய சகாயமில்லாமல் ஆளக்கூடிய சக்தி உள்ளவராய் இருந்தும் தசரதரால் தனக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டதென்று அப்படி செய்ய சம்மதிக்கவில்லை. எப்படியாவது ராமனை நல்ல வார்த்தையை சொல்லி காட்டிலிருந்து அழைத்து வருவேன் என்று சித்திரகூடத்திற்கு சென்று ராகவனை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, வணக்கமாய், அண்ணா, தாங்கள் மகாத்மா, வீண் போகாத பராக்கிரமம் உடையவர். நமது பிதா பரலோகமடைந்தார். அவருக்கு பிறகு கோசல ராஜ்யத்தை தாங்களே ஆள வேண்டியது. அதற்கு தகுந்தவரும் ஜேஷ்ட புத்திரருமாகிய தாங்கள் இருக்கையில் இளையவனாகிய நான் ஆளுவது ராஜ்ய தர்மமல்ல. இது தங்களுக்கு தெரியாததும் அல்ல. தாங்களே எங்களுக்கு அரசனாய் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். தனக்கு பிரியமான சகல வஸ்துக்களையும் கொடுத்தாவது பிறருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதே ராமனுடைய சுபாவம். ராஜ்யத்தில் இருப்பதை விட வனத்தில் இருப்பதால் அவருக்கு காந்தியும் தேஜஸும் விருத்தி அடைந்தது. திருவாக்கிய பரிபாலனத்தால் அபாரமான கீர்த்தியை பெற்ற ரகுநாதன் அதற்கு கொஞ்சம் கூட சம்மதிக்கவில்லை. அகல்யையின் சாபத்தை போக்கின தன் திவ்ய சரணங்களால் தொடப்பட்ட பாதுகைகளை பரதனுக்கு கொடுத்து அதனால் ராஜ்யத்தை தர்மமாய் பரிபாலிக்கும் சக்தியை அவருக்கு அனுகிரகித்து, குழந்தாய், நீ பிரார்த்திக்கிறபடியே 14 வருஷங்களுக்கு பிறகு வருகிறேன் என்று அடிக்கடி சொல்லி அவரை திரும்பி போகவும் செய்தார். தன் கோரிக்கையை நிறைவேறாமல் பரதன் மனம் நொந்து அவருடைய பாதங்களை நமஸ்கரித்து நந்தி கிராமத்திற்கு வந்து ராம பாதுகைகளை சிம்ஹாசனத்தில் வைத்து அவைகளை முன்னிட்டு கொண்டு
சகல ராஜ்ய விவகாரங்களையும் நடத்தி ராகவன் எப்போது வருவார் என்று வழிபார்த்து கொண்டிருந்தார். பிறகு இங்கு இருந்தால் பட்டணத்து ஜனங்கள் அடிக்கடி நம்மை பார்க்க வருவார்கள் என்று ராமன் ஆலோசித்து துஷ்ட மிருகங்களாலும் ராட்சசர்களாலும் நிறைந்த தண்டகாரண்யத்தில் வெகு ஜாகிரதையாக பிரவேசித்தார். தன் பிரதிஜையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதியுள்ளவர். இந்திரியங்களையும் மனசையும் வசப்படுத்தினவர். மகாலட்சுமியான சீதை கூட இருக்கையில் அவருக்கு குறைவும் உண்டோ? அயோத்தியா காண்ட கதை முடிந்தது. அந்த எல்லையற்ற காட்டில் புகுந்து விராதன் என்கிற ராட்சசனுடன் யுத்தம் செய்து அவனை கொன்றார். தான் அவதாரம் செய்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு காலம் வந்ததென்று அவருடைய நேத்திரங்கள் சந்தோஷத்தால் மலர்ந்தன. பிறகு சரபங்கர், சுதீக்ஷிணர், அகஸ்தியர், அவருடைய சகோதரர் வால்மீகி முதலிய மகரிஷிகளை தரிசித்தார். இந்திரன் அகஸ்தியரிடத்தில் ஒப்புவித்திருந்த வில்லையும் குறையாத 2 அம்பரைகளையும் கத்தியையும் அவருடைய உத்தரவுப்படி மிகுந்த பிரீதியுடன் பெற்றுக்கொண்டார். தபஸ்விகளின் ஆசிரமங்களில் ராமன் வசித்துக் கொண்டிருக்கையில் அநேக மகரிஷிகள் வந்து, ராமா, கபந்தன் முதலான அசுரர்களையும் கரண் முதலான ராட்சசர்களையும் சம்ஹரித்து எங்களுடைய பயத்தை போக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். எந்த காலத்தில் யாரை கொல்லக்கூடுமோ அவர்களை தவறாமல் கொல்லுகிறேன் என்று ராமன் அக்னியைப் போல் ஜொலிக்கும் தேஜஸால் சகல சத்துருக்களையும் நாசம் செய்யக்கூடிய அந்த மகர்ஷிகளிடத்தில் பிரதிஜை செய்தார். அவர் பஞ்சவடியில் இருக்கும்போது ஜனஸ்தானத்தில் வசித்துக் கொண்டிருந்த சூர்பனகை என்ற ராட்சசி அவரையும் சீதையையும் நிர்பந்தம் செய்ய அவளுடைய காதுகளையும் மூக்கையும் அறுத்தார். அவள் தன் சகோதரனான கரனிடத்தில் முறையிட அவன் திரிசிரஸ், தூஷணன் முதலிய சேனாதிபதிகளுடனும் 14,000 ராட்சசர்களுடனும் ராமனை எதிர்த்தான். அவர்களை ராமன் ஒண்டியாக அதிசீக்கிரத்தில் சம்ஹரித்தார். லங்கேஸ்வரனான ராவணன் அதை கேட்டு தன் பந்துக்களை ராமன் நாசம் செய்தான் என்று அடங்காத கோபம் கொண்டு தனக்கு ஒத்தாசையாக வரும்படி மாரீச்சனை பிரார்த்தித்தான். அதற்கு மாரீச்சன், மகாராஜா, ராமன் நம்மை காட்டிலும் பலவான், அவனுடன் நீ விரோதிப்பது உச்சிதமல்ல என்று பலவாறாக தடுத்தான். ஆனால் ராவணனுக்கு காலம் குறுகிவிட்டது. மாரீச்சனுடைய வார்த்தையை லட்சியம் செய்யாமல் அவனையும் நிர்பந்தம் செய்து அழைத்துக் கொண்டு ராமனுடைய ஆசிரமத்திற்கு வந்தான். மாரீச்சனை கொண்டு கபடமாக ராமலட்சுமணர்களை ஆசிரமத்திலிருந்து வெகு தூரத்திற்கு அப்பால் போகச் செய்து சீதையை பலாத்காரமாக அபகரித்து அதை தடுத்த ஜடாயு என்ற பக்ஷிராஜனை கொன்று லங்கைக்கு சென்றான். ராமன் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து சீதையை காணாமல் குற்றுயிராக இருந்த ஜடாயுசால் ராவணன் அவளை கொண்டு போனான் என்று அறிந்து இந்திரியங்கள் கலங்கி புத்தி சிதறி பிரலாபிக்கலாயித்தார். பிறகு ஒருவாறு தன் துக்கத்தை அடக்கிக் கொண்டு ஜடாயுசுக்கு பிரேத கிரியைகளை செய்து சீதையை தேடிக்கொண்டு போனார். பயங்கரமான ரூபமுள்ள கபந்தன் விகாரமான அவயங்களுடன் வழியில் தடுக்க அவனை கொன்று அவன் சரீரத்தை எரித்தார். அதனால் அவன் சாபம் நீங்கி முன்பு போல கந்தர்வ ரூபத்தை அடைந்தான். தனக்கு உத்தம கதியை கொடுத்த ராமனுக்கு பிரதியுபகாரம் செய்ய நினைத்து அவன், ராமா, இதற்கு சமீபத்தில் சபரி என்று ஒரு தபஸ்வி இருக்கிறாள். அவள் சகல தர்மங்களையும் பூர்ணமாக அறிந்து அனுஷ்டிப்பவள், அங்கே போ என்றான். ராமலட்சுமணர்கள் அப்படி செய்ய சபரி அவர்களை விதிப்படி பூஜித்தாள். ஆரண்ய காண்ட கதை முடிந்தது. பிறகு ராமன் பம்பை என்னும் ஏரிக்கரையில் வந்து அங்கு ஹனுமான் என்ற வானரனை சந்தித்து அவனால் சுக்ரீவன் என்ற வானர ராஜனிடத்தில் அழைத்துக் கொண்டு போகப்பட்டார். தன் விருத்தாந்தத்தையும் சீதை அபகரிக்கப்பட்டதையும் அவனிடத்தில் விசேஷமாக எடுத்துச் சொல்ல சுக்ரீவன் தன்னை போல் துக்கத்தை அனுபவிக்கும் மகாவீரன் தனக்கு மித்திரனாய் கிடைத்தபடியால் சந்தோஷித்து ராமனுடன் அக்னிசாட்சியாக சிநேகம் செய்து கொண்டான். உனக்கும் உன் தமையனுக்கும் விரோதம் நேர்வதற்கு காரணம் என்ன என்று ராமன் கேட்க சுக்ரீவன் தன் வரலாற்றை துக்கத்துடன் தெரிவித்தான். உடனே வாலியை கொல்லுவேன் என்று ராமன் அவனுக்கு பிரதிஜை செய்தார். சுக்ரீவன் வாலியின் பல பராக்கிரமத்தை ராமனுக்கு சொல்லி அவனை கொல்லக்கூடிய சக்தி இவருக்கு உண்டோ என்று சந்தேகித்து வாலியால் கொல்லப்பட்ட துந்துபி என்ற அசுரனுடைய சரீரத்தை காட்டி இதை வாலி அலட்சியமாக வீசி எறிந்தான் என்றான். நமது பலத்தை அறியாமல் சந்தேகிக்கப்பட்டு இந்த அல்ப காரியத்தால் அதை பரீட்சிக்கிறானே என்று ராமன் சுக்ரீவனை பார்த்து சிரித்து அந்த எலும்பு கூட்டை
காலின் பெருவிரலால் 10 யோஜனை தூரம் போய் விழும்படி எறிந்தார். மேலும் அவனுக்கு தன்னிடத்தில் நம்பிக்கை உண்டாவதற்காக ஒரு சிரேஷ்டமான பானத்தால் 7 சால மரங்களையும் சமீபத்தில் உள்ள மலையையும் அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாள லோகங்களையும் தொலைத்தெறிந்தார். தங்க நிறமுள்ள சுக்ரீவன் ரகுவீரனுடைய பராக்கிரமத்தை அறிந்து அவரிடத்தில் நம்பிக்கை உண்டாகி வெகு சந்தோஷத்துடன் அவர்களை அழைத்துக் கொண்டு கிஷ்கிந்தை சென்று சிம்மநாதம் செய்து வாலியை யுத்தத்திற்கு அழைத்தான். அதை கேட்டு வாலி அவனுடன் யுத்தம் செய்ய புறப்படுகையில் ராமலட்சுமணர்களுடைய சகாயத்தை அடைந்து சுக்ரீவன் உன்னை யுத்தத்திற்கு அழைக்கிறான், போகக்கூடாது என்று தாரை தடுக்க அவளை சமாதானம் பண்ணி சுக்ரீவனுடன் யுத்தம் செய்து கொண்டிருக்கையில் ராமன் அவனை ஒரே பானத்தால் மார்பில் துளைத்து கொன்று சுக்ரீவனுக்கு அந்த வானர ராஜ்யத்தை கொடுத்தார். அந்த வானர சிரேஷ்டன் வானர தலைவரைகளை அழைத்து சீதையை தேடி கண்டுபிடிக்கும்படி ஒவ்வொரு திக்கிலும் அனுப்பினான். கிஷ்கிந்தா காண்ட கதை முடிந்தது. தெற்கே போன வானர்களில் பல பராக்கிரமத்தால் சிறந்த மாருதி சீதையை ராவணன் எடுத்து போய் லங்கையில் அசோகவனத்தில் காவல் வைத்திருக்கிறான் என்று சம்பாதி என்ற கழுகு சொல்ல கேட்டு 100 யோஜனை அகலமுள்ள சமுத்திரத்தை தாண்டி ராவணனுடைய ராஜதானியாக லங்கைக்கு சென்று சீதை அசோகவனத்தில் ராமனையே தியானம் செய்து கொண்டிருப்பதை கண்டார். ராமனுடைய விருத்தாந்தத்தை அவளுக்கு சொல்லி அவருடைய மோதிரத்தையும் அடையாளமாக கொடுத்து, ஸ்ரீராமன் உங்களை சிறைமைப்பதற்காகவே சகல பிரயத்தனமும் செய்கிறார், சீக்கிரத்திலேயே தங்களை அழைத்துக் கொண்டு போவார், கவலைப்பட வேண்டாம் என்று சமாதானம் செய்து அந்த வனத்தின் வாசப்படியை இடித்தார். அதை கேட்டு தன்னுடன் யுத்தம் செய்ய வந்த 5 சேனாதிபதிகளையும் 7 மந்திரி புத்திரர்களையும் கொன்று ராவண குமாரனான அக்ஷனை தரையில் தேய்த்து இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்திற்கு மாத்திரம் தானாக கட்டுப்பட்டார். பிரம்மா தனக்கு கொடுத்த வரத்தால் ஒரு முகூர்த்தத்திற்கு பிறகு தான் விடுவிக்கப்பட்டதை அறிந்தும் ராவணனை பார்த்து பேச வேண்டும் என்று தான் கட்டுப்பட்டு இருப்பதாக பாவித்துக் கொண்டு தன்னை இழுத்துக் கொண்டு போன ராட்சசர்கள் செய்த ஹிம்சையை பொறுத்துக் கொண்டு அவர்களை கொல்லாமல் இருந்தார். பிறகு ராவணனை கண்டு அவனுக்கு ஹிதோபதேசம் செய்து ராட்சசர்கள் தன் வாளில் வைத்த நெருப்பால் சீதையை இருக்கும் இடம் தவிர லங்கையை கொளுத்தி ராமனுக்கு அந்த பிரிய சமாச்சாரத்தை சொல்ல திரும்பி வந்தார். அவரை பிரதட்சிணம் செய்து கண்டேன் சீதையை என்று நிஜத்தை தெரிவித்தார். சுந்தரகாண்ட கதை முடிந்தது. பிறகு ராமன் வானர சைன்யத்துடன் சமுத்திரக்கரைக்கு வந்தார். சமுத்திரராஜன் தான் அழைத்த போது வராததால் சூரியனைப் போல ஜொலிக்கும் பானங்களால் அவனை கலக்கினார். அந்த உபதிரவம் தாங்காமல் சமுத்திரராஜன் பயந்து நேரில் வந்து நலன் என்கிற வானரனால் சமுத்திரத்தில் அணை போடும்படி சொல்ல ராமன் சேதுவை கட்டுவித்தார். அதன் வழியாக லங்கைக்கு சென்று ராவணனையும் அவனுடைய சைன்யத்தையும் யுத்தத்தில் கொன்று சீதையை மீட்டு ராட்சசனுடைய வீட்டில் வெகுகாலம் வசித்தவளை ராமன் சேர்த்துக் கொண்டான் என்கிற லோக அபவாதத்திற்கு பயந்து மிகுந்த வெட்கமடைந்து எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே கடுமையான வார்த்தைகளால் அவளை தூஷித்தார். அதை பொறுக்காமல் அந்த பதிவிரதா சிரோன்மணி அக்னியில் பிரவேசித்தாள். அக்னி பகவான் சீதையை தோஷமில்லாதவள் என்று சொல்லி அவளை ராமனிடத்தில் ஒப்புவிக்க அவர் ஜானகியை அங்கீகரித்தார். இப்படி அவளுடைய பதிவிரதா தர்மத்தை லோகத்திற்கு பிரசித்தம் செய்ததற்காக தேவர்களும் ரிஷிகளும் 3 லோகங்களிலும் உள்ள சராசரங்களும் சந்தோஷமடைந்தார்கள். தேவர்கள் ராமனை கொண்டாட அவருடைய தேஜஸும் காந்தியும் அதிகமாகின. விபீஷணனை ராட்சசாதிபதியாய் லங்கையில் அபிஷேகம் செய்துவித்து தன் பிரதிஜையை நிறைவேற்றி கவலை தீர்ந்து ஆனந்தமடைந்தார். பிறகு தேவர்களிடமிருந்து அபூர்வமான வரங்களை பெற்று இறந்த வானரர்களை பிழைப்பித்து சுக்ரீவன் விபீஷன் முதலியவர்களுடன் புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்தியைக்கு வந்தார். வழியில் பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் தங்கி ஹனுமானை அங்கிருந்து பரதனிடம் அனுப்பினார். பிறகு அபூர்வ கதைகளை தன் மித்திரர்களுக்கு சொல்லிக்கொண்டு நந்தி கிராமத்திற்கு வந்தார். அங்கே பரத சத்ருக்னர்களை சந்தித்து தான் தசரதற்கு செய்த பிரதிஜை முடிந்தபடியால் எல்லோரும் ஜடை முதலிய தபஸ் வேஷங்களை நீக்கி அயோத்தியைக்கு வந்து சீதையுடன் பட்டாபிஷேக மகோத்சவம் பெற்றார். யுத்தகாண்ட கதை முடிந்தது. ராமன் ராஜ்யத்தை ஆண்டு வரும்பொழுது பிரஜைகளுக்கு புத்திரர்களும் பசுக்களும் விருத்தி அடையும். தர்மம், அர்த்தம், காமம் என்கிற புருஷார்த்தங்கள் கைகூடும்.
அவைகளுக்கு வேண்டிய சாதனங்கள் சுலபமாக கிடைக்கும். தரித்திரத்தால் தேகம் இழைத்தவனும் வியாதிகளாலும் கவலையாலும் பீடிக்கப்பட்டவனும் எவனும் இருக்க மாட்டான். பஞ்சத்தாலும் திருடர்களாலும் உபதிரவமில்லை. பிரஜைகள் தர்ம சித்தை உள்ளவர்களாய் சந்தோஷமாய் காலம் கழிப்பார்கள். புத்திரன் தனக்கு முன் மரணமடைந்த துக்கத்தை ஒருவனும் அனுபவிக்க மாட்டான். ஸ்திரீகள் சுமங்கலிகளாகவும் பர்த்தாக்களுக்கு சுசுரூஷை செய்வதில் சந்தோஷமுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். நெருப்பாலும் வெள்ளத்தாலும் பெரும் காற்றாலும் ஜுரத்தாலும் பயமிராது. பசியால் கஷ்டப்படுகிறவன் ராமனுடைய ராஜ்யத்தில் கிடையாது. நாடு நகரங்கள் தனதானியங்களால் நிறைந்திருக்கும். எல்லோரும் கிருதயுகத்தில் வாழ்ந்தது போல் எப்போதும் சந்தோஷமாய் இருப்பார்கள். அஸ்வமேதம், பகசுவர்ணகம் முதலிய எண்ணிறந்த யாகங்களை செய்து அவைகளில் பசுக்களையும் ரத்னங்களையும் தனங்களையும் பிராமணர்களுக்கு வேண்டிய வரையில் ராமன் கொடுப்பார். காமரூபம், கான்யகுப்ஜம் முதலிய ராஜவம்சங்களை ராஜ்யங்களில் ஏற்படுத்தி விருத்தி செய்வார். 4 வர்ணத்தாரையும் அவர்களுடைய தர்மத்தை குறைவர நடத்தும்படி செய்வார். இப்படி லோகத்தில் தர்மத்தை நிலைநாட்டி 11,000 வருஷங்கள் வரையில் ராஜ்ய பரிபாலனம் செய்து பிறகு ஸ்ரீ வைகுண்டத்திற்கு எழுந்தருளுவார். உத்தரகாண்ட கதை முடிந்தது. பலஸ்ருதி. இந்த ராமச்சரித்திரம் சகல பாவங்களையும் போக்கும், சகல புண்ணியத்திற்கும் சாதனம், வேதங்களுக்கு சமமானது. இந்த ராமச்சரித்திரத்தை படிக்கிறவன் சகல பாதகங்களிலிருந்தும் விடுபடுகிறான், தீர்க்க ஆயுசை பெறுகிறான். இந்த லோகத்தில் புத்திரமித்திர பந்து பரிவாரங்களுடன் சகல போகங்களையும் அனுபவிக்கிறான். இறந்த பிறகும் சொர்க்கத்தில் தேவர்களால் கொண்டாடப்படுகிறான். இதை பக்தியுடன் படிக்கும் பிராமணன் பேசும் திறமையில் மேலாவான். வேதாந்தார்த்தங்களை நன்றாக அறிவான். க்ஷத்ரியன் இதை படித்தால் சக்கரவர்த்தி ஆவான். வைசியன் இதை படித்தால் வர்த்தகத்தால் அளவற்ற லாபத்தை அடைவான். சூத்ரன் இதை படித்தால் தன் ஜாதிக்கு தலைவனாவான் என்று நாரதர் வால்மீகிக்கு உபதேசித்தார்.